அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸைஸ் 2.4ல் 12th சம் பாருங்கள். வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து 2 சைடு கொடுத்துருக்கறதுனால நம்ம ஒரு சைடை எல்ஹெச்எஸ்ன்னு வைக்க போகிறோம், இன்னொரு சைடை நம்ம ஆர்ஹெச்எஸ்ன்னு வைக்க போகிறோம். நீங்கள் எல்ஹெச்எஸ் சைடு எடுத்திங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து ஆர்ஹெச்எஸ் சைடு வர மாதிரி நம்ம ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரணும். ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் சைடு இருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள். நான் எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கிறேன். x³ + y³ + z³ - 3xy. இது எது? 3x y z. இது எது மாதிரி இருக்குது? இது ஐடென்டிட்டி 8 ஃபார்முலா. ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஐடென்டிட்டி 8 படி இதோட என்ன ஃபார்முலா, இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம எழுதுவோம்? x + y + z into x² + y² + z² minus xy minus yz minus zx. இதுதான் 8th ஐடென்டிட்டியோட ஃபார்முலா. நம்ம எல்ஹெச்எஸ் சைடு மட்டும் எடுத்துக்கிட்டோம். இது 8th ஐடென்டிட்டியோட எல்ஹெச்எஸ் சைடுன்றதுனால அதோடைய ஃபார்முலாவும் நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எல்ஹெச்எஸ் சைடு எடுக்கிறோம், அதோடைய ஐடென்டிட்டி ஃபார்முலாவை ஃபுல்லாக நம்ம எழுதுகிறோம். நம்ம இங்கே ஆர்ஹெச்எஸ் சைட் பார்க்கும்பொழுது 1/2 அப்படின்றது வந்திருக்கு. இப்போ இந்த ஒரு 1/2 வர மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா, ஒரு 2ஆல் மல்டிபிள் அண்ட் 2ஆல் டிவைட். இது அதாவது 2க்கு 2 கேன்சல் ஆகிட்டால் வேல்யூ மாறாது. ஸோ இதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். x + y + z x² + y² + z² minus xy minus yz minus zx. ஸோ இப்போ என்ன அர்த்தம்? 2 கேன்சல் பண்ணாலும் வேல்யூ மாறாது. அதனால் 2/2ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். இதில் நான் இந்த 2 எடுத்து இந்த இடத்துல வச்சுக்க போகிறேன். இங்கே வச்சுட்டு இங்கே 1, அப்போ இங்கே 2 அங்கே போயிட்டால் இங்கே என்ன இருக்கும்? 1/2 x + y + z. இந்த 2 வந்து என்ன ஆகுது? நான் இந்த இடத்துல வைக்கிறேன். 2 into ப்ராக்கெட்டை விட்டுறக்கூடாது, கரெக்டாக பார்த்து போடணும். x² y² z² minus xy minus yz minus zx. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? 2வை உள்ளே வச்சு இங்கே ஃபஸ்ட்டு பார்ட், இந்த பார்ட்டில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இதை அப்படியே எழுதிட்டே வாங்க. இப்போ 2வை உள்ளே வச்சு மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 2 into x² 2x² + 2 into y² 2y², 2 into z² 2z² மைனஸ் அந்த சைன் மாறாது. 2 into xy 2xy minus 2yz minus 2zx. ஸோ அதை எல்லாத்தையும் உள்ளே வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மல்டிபிள் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். அப்போ என்னென்ன நம்மளுக்கு வந்திருக்கு? 1/2 into x + y + z வந்திருக்கு. அடுத்தது இங்கே என்ன வந்திருக்கு? 2x² 2y² 2z² minus 2xy minus 2yz minus 2zx. இதுதான் நமக்கு வந்திருந்தது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? 1/2 into x + y + z. இதில் மாற்றம் இல்லை, அப்படியே நம்ம எழுதிட்டு நான் இந்த 2x² பிரித்து எழுதுகிறேன். எனக்கு ஃபார்முலாவுக்கு ஈஸியாக இருக்கட்டும்ன்றதுக்காக x² + x² 2y² y² + y² z² + z² நான் பிரித்து எழுதுகிறேன். minus 2xy இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், இதில் சேஞ்ச் இல்லை. minus 2zx. ஸோ நம்ம ஏன் இதை பிரித்து எழுதுகிறோம் அப்படின்றது இப்போ பார்ப்போம். இப்போ முன்னாடி இருக்கிற பார்ட்டை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ இதில் மைனஸில் இருக்கிற பார்ட்டை மட்டும் பாருங்கள். மைனஸில் இருக்கிற பார்ட்டை சென்டராக பண்ணிக்கலாம். இப்போ என்ன லெட்டர் வந்திருக்கு? எக்ஸ் வந்திருக்கு, ஒய் வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த x² எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. x², இதில் இருக்கக்கூடிய y². ஏன்னா அதில் 2 லெட்டர் என்ன இருக்கோ அதை நம்ம என்ன எழுதிக்க போகிறோம்? அப்படியே நம்ம எழுதிக்க போகிறோம். இந்த ப்ராக்கெட் பண்ணிவிட்டு அடுத்து ப்ளஸ், ஏன்னா எல்லாத்துலேயும் ப்ளஸ் தானே வந்திருக்கு, அப்போ ப்ளஸ் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தா அடுத்து என்ன இருக்குது? minus 2yz இருக்குது. ஸோ நான் எழுதிட்டேன். minus 2z நான் எதுவும் எழுதிட்டு, இல்லை y இருக்குது, z இருக்குது. ஸோ இங்கே y, இங்கே y, இங்கே yயும் zஐயும் நான் எடுக்க போகிறேன். ஸோ நான் எழுதும் பொழுது y² + z². ஸோ இதையும் நான் எடுத்துட்டேன். அடுத்து ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் போட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது? இதுதான் இருக்குது. ஸோ அதை நம்ம எழுத போகிறோம். எழுதணும்னா இதில் இருக்குது. அப்போ என்ன எழுதணும்? minus 2zx எழுதிட்டு, இல்லை என்ன இருக்குது? z இருக்குது, x இருக்குது இல்லையா? அப்போ இங்கே மிச்சம் என்ன இருக்குது? x இருக்குது, z இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் எடுத்துகிட்டு
எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடியும் பின்னாடியும் நம்ம சேர்த்துறோம். பாருங்கள், அந்த 3 பார்ட்டை நான் எப்படி பிரிச்சுருக்கேன்னு பாருங்கள். ஃபார்முலாவில் நம்ம எடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி பிரித்து எழுதி அந்த மைனஸில் இருக்கிறத சென்டராக எழுதிட்டு அதில் என்ன 2 லெட்டர் இருக்கோ அதோடய ஸ்கொயராக 2 சைடும் நம்ம சைன் போட்டு அதில் என்ன சைன் வந்திருக்கோ அதைப்படி போட்டு எழுதுறோம். இப்போ இது பாருங்கள், இது எந்த ஃபார்முலா மாதிரி வருது? ஐடென்டிட்டி 2ல் வருதா? என்ன ஐடென்டிட்டி 2 என்ன வருது அப்படின்னு பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் பார்க்கும்போது இதுக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இதோடைய ஃபார்முலா தான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு என்ன இருக்குது? ஒய் மைனஸ் இசட் த ஹோல் ஸ்கொயரோடைய ஃபார்முலா தான் செகண்டில் வருது. தேர்டு வந்து எக்ஸ் மைனஸ் இசட்டோடைய ஃபார்முலா தான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இசட் 2zx ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர். ஸோ கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இது அப்படியே எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஆர்ஹெச்எஸ் சைடுக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் சைடு நம்ம என்ன பண்ணிட்டோம்? கொண்டு வந்துட்டோம். தேர்ஃபோர் ஹென்ஸ் த ப்ரூஃப். இப்போ பாருங்கள், சம்மில் இருக்கிறபடி கரெக்டாக வந்துருச்சா நமக்குன்னு பாருங்கள். கரெக்டாக எடுத்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் சைடு எடுக்கிறோம். 8th ஐடென்டி ஃபார்முலா எழுதுறீங்க. 2/2 மல்டிபிள் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டில் இருக்கிற அதை 1/2 அப்படியே வச்சுட்டு மேலே இருக்க 2வை செகண்ட் பார்ட்டோட உள்ளே வச்சு ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? அது ஃபார்முலாக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக எல்லாத்தையும் பிரித்து எழுதிட்டு இந்த மைனஸில் இருக்கிற 2 லெட்டரும் 2 சைடும் வரணுன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் பிரித்து எழுதிடுறோம். அது ஐடென்டி 2க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஐடென்டி 2 ஃபார்முலா எழுதிட்டு எல்ஹெச்எஸ் சைடு ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் சைடு நம்ம எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் வந்து 0னா இது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஜெட் கியூப் வர்றதுனால இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? -3xy z ஐடென்டி 8 படி எடுத்துக்கிறோம். இது ஐடென்டி 8 படி அந்த ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கிறோம். அதோடைய ஃபார்முலா நம்ம எழுதினோன்னா என்ன வரும் நமக்கு? இங்கே இப்போ தானே பார்த்தோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் இசட்எக்ஸ். ஸோ இதுதான் அதோடைய ஃபார்முலா. இப்போ இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் வந்து அவங்க 0 அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பார்ட்டில் இங்கே 0 நம்ம போட்டோம் அப்படின்னா 0க்கு பின்னாடி நீங்கள் எதை எழுதி மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் வரும்? ஆன்சர் 0. நீங்கள் ஒரு ஸ்டெப் எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை எழுதிட்டு இப்போ 0வால் மல்டிபிள் பண்ணும் பொழுது என்ன வரும்? எல்லாமே 0 ஆகிடும். அப்போ இந்த சைடு என்ன இருக்குது? எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஜெட் கியூப் மைனஸ் 3xy ஃபார்முலா 8th ஐடென்டிட்டி படி. இப்போ -3xyz அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸில் இருக்கிறது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்பொழுது என்ன ஆகிடும்? அப்படியே ப்ளஸ்ஸாக மாறிடும். ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வந்துருச்சா? therefore hence the proof. அந்த 8th ஐடென்டிட்டி ஃபார்முலா ஃபுல்லாக எழுதிக்கிறீங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டுக்கு 0 அப்ளை பண்ணுறீங்க. 0வால் மல்டிபிள் பண்ணும்போது எல்லா பார்ட்டும் 0 ஆகிடும். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற -3xyயை ஒய்இசட்டை ரைட் ஹேண்ட் சைட் பக்கம் எடுக்கும் பொழுது அது என்ன ஆகிடும்? ப்ளஸில் மாறிடும். நம்மளுக்கு கேட்ட அந்த ப்ரூஃப் கிடச்சிடும். இதோட அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். வித்தவுட் ஆக்சுவலி கால்குலேட்டிங் த க்யூப்ஸ் ஃபைண்ட் த வேல்யூ. அந்த க்யூப்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நார்மலாக -12 க்யூப்னா 12 3 டைம்ஸ் எழுதி மல்டிபிள் பண்ணுறது அந்த மெத்தடுக்கு போகாமல் இதோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுங்கன்றாங்க. இப்போ க்யூப் வந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த ஃபார்முலாவுக்கு போயிடுவோம்? அந்த நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த நார்மல் 8th ஐடென்டிட்டி நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம கால்குலேஷனுக்குள்ளே போகலாம். 8th ஐடென்டிட்டி என்னது? எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஜெட் கியூப் மைனஸ் 3xy இசட் இஸ் ஈக்குவல் டு இதோட ஃபார்முலா நம்ம என்ன எழுதுவோம்? இது எழுதிட்டு அதுக்கு அடுத்ததுங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் plus z square minus xy minus yz minus zx. இதுதான் ஃபார்முலா.
ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த பார்ட் மட்டும்தான், க்யூப் பார்ட் மட்டும்தான் இருக்குது. இப்போ மைனஸ் அந்த சைடு போயிட்டால் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஜெட் க்யூப், இது அப்படியே ஆப்போசிட் சைட் போகும்போது என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் எழுதிட்டு இங்கே என்ன இருக்குது அடுத்தது என்ன வரும் உங்களுக்கு, இந்த 3xy இந்த இடத்துல ப்ளஸ் தான் வரும். உங்களுக்கு இது எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குதுங்க மிஸ், இந்த இடத்துல 3xy எழுதுறதுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா எழுதிட்டு கூட எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் இசட் எக்ஸ் இது எழுதிட்டு கூட இந்த மைனஸில் இருக்கிற பார்ட் அப்படியே இந்த சைடு வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும், ப்ளஸ் 3xy இசட்டுன்னு ஆயிருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மைனஸில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு வரும்பொழுது என்ன ஆகும், அப்படியே ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ ப்ளஸ் போட்டிருக்கோம். இப்போ இங்கே எக்ஸுன்ற இடத்துல என்ன இருக்குது, இந்த சம்மில் -12 இருக்குது, ஒய்ன்ற இடத்துல 7 இருக்குது, ஜெட்டுன்ற இடத்துல 5 இருக்குது. இப்போ அப்படியே இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பதிலாக -12 க்யூப் ப்ளஸ் 7 க்யூப் ப்ளஸ் 5 க்யூப் க்யூப் போட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். அப்போ எக்ஸுக்கு -12 ப்ளஸ் 7 ப்ளஸ் 5. நீங்கள் அடுத்த பார்ட்டு நீங்கள் எழுதணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா 7 கூட 5 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 12. -12 ப்ளஸ் 12 என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். இப்போ 0வோட இந்த பார்ட்டை நீங்கள் எதை மல்டிபிள் பண்ணாலும் என்ன தான் வரும், 0 தான் வரும். இருந்தாலும் மிஸ் நான் எழுதிக்கிட்டு கூட நான் அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கிறேன்னா நீங்கள் போட்டுக்கலாம். 7 ஸ்கொயர் இதுக்கு 5 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய்க்கு -12 இன்ட்டு 7 -7 இன்ட்டு 5 அடுத்தது -5 இன்ட்டு -12 இதெல்லாம் எழுதிட்டு இப்போ ப்ளஸ் 3xy நம்ம எழுதணும். இங்கே ஸ்பேஸ் இல்லை. ஸோ நான் நெக்ஸ்ட் பேஜில் எழுதுகிறேன், இல்லைன்னா உங்களுக்கு தனியாக தெரிஞ்சிடும் அது. ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை நான் அழிச்சிட்டு இது அப்படியே இந்த பார்ட்டு 0 அப்படின்றத வந்து நான் போட்டுடுறேன். இடம் இல்லைன்றதுனால நான் இதை ரப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பார்ட்டு 0ன்றதுனால 0வோட எதை மல்டிபிள் பண்ணாலும் இந்த பார்ட்டுக்கு நம்ம இங்கே எழுதும் பொழுது எல்லாமே 0 ஆகிடும். அடுத்தது 3 இன்ட்டு எக்ஸுக்கு -12 ஒய்க்கு 7 இதுக்கு 5 இந்த பார்ட் என்ன ஆகிடும், ஃபுல்லாக 0 ஆகிடும். நம்ம நெக்ஸ்ட் இந்த இடம் ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகுதா நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம 8th ஐடென்டிட்டியில் இருக்கிற ஃபார்முலா நம்ம எழுதியிருக்கோம். இது வந்து ஐடென்டிட்டி 8. ஸோ 8th ஐடென்டிட்டி ஃபார்முலா எழுதிட்டு அதில் மைனஸில் இருக்கிற அந்த ஃபார்முலா அப்படியே ஃபுல்லாக எழுதிடுங்க. இந்த -3xy ஆப்போசிட் சைட் போனால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ xy இசட்டுக்கு அதோட வேல்யூ போட்டுக்க. நான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மட்டும் போட்டாலே -12 + 12 0 ஆகிடுது. 0வோட எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். அதனால் நான் அந்த பார்ட்டை வந்து நான் எழுதணும், முறைப்படி எழுதணும். இங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் எனக்கு பத்தலைன்றதுனால நான் வந்து அங்கே கேப் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல இந்த எக்ஸ் ஸ்கொயருன்ற இடத்துல -12 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் அந்த ஃபுல் பார்ட் வந்து நீங்கள் எழுதிக்கிங்க. எழுதிட்டு ப்ளஸ் 3xy இசட்டுக்கு பதிலாக நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் என்ன ஆகிடுச்சு, -12 + 12ன்றதுனால அந்த பார்ட்டு ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஸோ அதை விட்டுறலாம். இப்போ 3 இன்ட்டு -12 இன்ட்டு 7 இன்ட்டு 5 இதுதான் வந்திருக்கு. ஸோ இது ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. இப்போ 0 + 3 இப்போ உங்களால் எது எதில் ஈஸியாக மல்டிபிள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. 7 5 = 35. அடுத்தது இதை விட்டுறலாம். இப்போ 3 2 = 6 3 -36 இன்ட்டு மல்டிபிள் இருக்குது அதை மறந்துடாதீங்க into 35. So 36 into 35. Now 6 5 are 30 0 15 18 ஆயிடும். 8 6 3 are 18 8 balance 1 3 3 are 9 9 1 10. But 0 8 கூட 8 ஆட்னா 16 balance 1 1 + 1 2 இங்கே 1. இப்போ என்ன வரும் மைனஸ், ஏன்னா சம்மில் மைனஸ் வருது, -1260. இப்போ இதோடைய வேல்யூ வந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வித்தவுட் கால்குலேட்டிங் 7³ + 7³ + 5³
5 cube. இப்போ இதுக்கான ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்குது -1260. இந்த சம் இதோட முடிஞ்சது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டும் அதே சேம் தான். இப்போ நான் டைரெக்டாக என்ன பண்ணிக்க போகிறேன், அந்த ஐடென்டி 8ல் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடெல்லாம் கொண்டு போனோம்ல, அதெல்லாம் சேர்த்து x³ + y³ + z³ ஈக்குவல் டு என்ன வந்துச்சு நம்மளுக்கு x + y + z இன்ட்டு x² + y² + z² - xy - yz இதோட மறந்துடக்கூடாது. இங்கே மைனஸில் இருந்தது இந்த சைடு வரும்பொழுது +3xyz. ஸோ இதையும் எழுதிடணும். இப்போ எக்ஸுக்கு நம்மளுக்கு என்ன வந்திருக்கு 28, சம் படி ஒய்க்கு வந்து -15, ஜெட்க்கு வந்து -13. அப்போ இங்கே சம்மில் நம்ம இங்கே அப்ளை பண்ணும்பொழுது x + y + z வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் 28 சரி நீங்கள் ப்ளஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எழுதினாலும் எழுதிக்கோங்க. ஒய்க்கு -15, ஜெட்டுக்கு -13 போட்டுட்டு இந்த பார்ட்டுக்கு நீங்கள் சும்மா அப்படியே ரஃப்பாக நீங்கள் எழுதி போட்டுக்கலாம். 28² + -15² ப்ளஸ் ஜெட்டுக்கு -13² மைனஸ் எக்ஸுக்கு 28 × 15. இதை எழுதணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்மளுக்கு ஆட் பண்ணும் பொழுதே 0 ஆகிடுது. இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்டெப்பில் மட்டும் நீங்கள் ரஃப்பாக எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். மைனஸ் இசட்டுக்கு -13 × 28. ஸோ இதுக்கு எழுதிட்டோம். அடுத்தது +3 × எக்ஸுக்கு என்ன இருக்குது 28, ஒய்க்கு -15 ப்ராக்கெட்குள்ளே தான் எழுதணும். இல்லைன்னா நீங்கள் கால்குலேஷன் ப்ளஸ் மைனஸ்னு மாற்றி பண்ணிடுவீங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் பாருங்கள், இங்கே 28 இருக்குது. ஒரே மாதிரி சைன் இருந்தால் ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். இப்போ 15 கூட 13 ஆட் பண்ணும்பொழுது -28. ஸோ +28 -28 என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ஸோ இந்த பார்ட்டு 0ன்றதுனால 0வோட எதை மல்டிபிள் பண்ணாலும் இந்த ஆப்போசிட்டில் வர எல்லாமே என்ன ஆகிடுச்சு 0 ஆகிடுச்சு. அப்போ பேலன்ஸ் மிச்சம் அங்கே என்ன மட்டும்தான் இருக்குது 3 × 28 × -15 × -13 இது மட்டும்தான் இருக்குது. ஏன் இங்கே 0 போட்டிருக்கோன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம ஆட் பண்ணும்பொழுது 0 ஆகிடுது. அப்போ 0வோட எதை மல்டிபிள் பண்ணாலும் ப்ராக்கெட்னால் மல்டிபிள்னு அர்த்தம். ஸோ 0வோட எதை மல்டிபிள் பண்ணாலும் டோட்டலாக 0 ஆகிடும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ஸோ இதை மட்டும் நம்மளுக்கு 0 ஆகாது. ஸோ இதை அப்படியே நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பேஜில் பார்ப்போம். இப்போ மிச்சம் நம்மளுக்கு என்ன இருக்குது 3 × 28 × -15 × -13. ஸோ இப்போ இதெல்லாம் மட்டும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இதில் நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு சௌரியம், நீங்கள் எப்படியோ பார்த்துக்கலாம். ஸோ நான் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறேன். 8 3s 24க்கு 4 பேலன்ஸ் 2, 2 3s 6, 6 + 2 8. அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 15 × 13 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 6 5 3s 15க்கு 5 பேலன்ஸ் 1 1 3s 3 3 + 1 4. இங்கே 1ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5 9 1. ஸோ என்ன வருது 195 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 195 × 84. இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8 4s 20 பேலன்ஸ் 2 9 4s 36 36 + 2 38க்கு 8 பேலன்ஸ் 3 1 4s 4 4 + 3 7 8 5s 40க்கு 0 பேலன்ஸ் 4 9 8s 72 72 கூட 4 ஆட் பண்ணும்பொழுது 76 பேலன்ஸ் 7 1 8s 8 8 + 7 15. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 0 8 6 கூட 7 ஆட் பண்ணால் 13க்கு 3 பேலன்ஸ் 1 6 1. இப்போ என்ன ஆன்சர் வருது 16380. அப்போ இதுக்கு நம்ம என்ன கால்குலேஷன் அது சம் படி எழுதிக்கணும். 28³ + -15³ + -13³ இதுக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு 16380. ஸோ இதுதான் ஆன்சர். நீங்கள் இதை இந்த பார்ட் எழுதும்போது இது ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஃபஸ்ட் பார்ட்டில் 0 ஆகிடுச்சுன்ற போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பின்னாடி எல்லாம் 0 ஆகிடும். இப்போ இந்த சம்மை நீங்கள் யூஸ் பண்ணால் அதோ இது மட்டும்தான் கண்டுபிடிக்கிறீங்க. எதை கண்டுபிடிக்கிறோம் 3
எக்ஸ் ஒய் இசட் மட்டும்தான் கண்டுபிடிக்கிறோம், இது எல்லாமே 0 ஆகிடும். ஸோ இந்த ஒரு பார்ட்டு மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே போதுமானது. ரொம்ப ஈஸியான சம். நம்ம டேரெக்டாக 3 டைம் போட்டு மல்டிபிள் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஒரே ஒரு எக்ஸ் ஒய் இசட்டை 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு ஸ்டெப் முடிஞ்சிருது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு அப்படின்ற வேல்யூவை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த உள்ளெல்லாம் எழுதாமல் அப்படியே டேரெக்டாகவும் சம் போடலாம். உங்கள் மிஸ் எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த ஒரு ஸ்டெப் போடணுன்னாங்கன்னா நீங்கள் எழுதிட்டு கூட அடுத்த ஸ்டெப்பில் 0 எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான சம் தான். ஏதாவது இதில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். எவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ண முடியுமோ நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.